தாய் வீடு ஆகஸ்ட் 2021 ஆண்டு. பூச்சிகள். எழுதி வாசிப்பவர் மூனா சிவலிங்கம். மரகதம் விடியற்காலை 3 மணிக்கு கொழும்பு பஸ்ஸை பிடிப்பதற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். குடிசை தூணில் செருகை இருக்கும் கண்ணாடி தூண்டில் முகத்தை பார்த்தார். வெளிச்சம் போதவில்லை. சிம்னி விளக்கின் திரியை தூண்டி அந்த வெளிச்சத்தில் பொட்டு வைத்து கொண்டாள். காய்ந்து போன ஓலை சருகாக இருப்பவளுக்கு பொட்டுதான் லட்சுமிகரத்தை கொடுத்தது. இளைய மகன் குடிசையை தாங்கிக் கொண்டிருக்கும் மூங்கில் தூணில் மேலும் கீழுமாக ஆணி அடித்து கண்ணாடி துண்டை தாங்கும்படி செருகியிருந்தான். வீட்டார் எல்லோருக்கும் முகம் பார்ப்பதற்கு அதுவே நிலை கண்ணாடியாக இருந்தது. கண்ணாடி துண்டை பார்க்கும் போதெல்லாம் மரகதத்துக்கு சொந்த வீட்டை இழந்த காலம் நினைவில் வந்து கொண்டே இருக்கு. நெடுங்கேணியிலிருந்து விடியற்காலை 3 மணி பஸ்ஸை பிடிப்பதற்கு நடுச்சாமத்திலேயே வீட்டிலிருந்து நடக்க வேண்டும். மகன் செல்போனில் காட்டிக்கொண்டு போகும் டோர்ச் வெளிச்சத்தில் அவள் அந்த பாரமான பயணப்பையை சுமந்து கொண்டு நடந்தாள். அவள் போய் ஒரு ராத்திரி மட்டும் தங்கும் கொழும்பு வீட்டுக்காரருக்கு கைமாறாக கொடுக்கும் ஒரு வகை கையூட்டல்தான் அந்த பைக்குள்ளே இருக்கும் மாம்பழங்கள், ராசவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், பனங்கருப்பட்டி, ஒடியல் ஆகியனவாகும். சில உறவுக்காரர்கள் ஒரு நாள் தங்குவதற்கு கூட வாடகை கேட்பார்கள். அதற்கென்று அறைகள் தயாராக இருக்கும். அதுவும் சிறைச்சாலை கைதிகளை பார்க்க வருபவரிடம் விசேஷ வாடகை பணம் வாங்குவார்கள். காரணம், போலீஸ்காரர்களின் கேள்விகளுக்கும் விசாரணைகளுக்கும் ஓடி அலைந்து நேரத்தை வீணாக்கி பதில் சொல்வதற்குத்தான் இந்த விசேஷ பணம் வாங்கப்படுகிறது. சில வீடுகளில் கைதிகளை பார்க்க வருபவர்களுக்கு தங்குமிடம் தரவே மாட்டார்கள். அந்த ஒத்தையடி இருட்டு பாதையில் பொருள் சுமையோடு மனச்சுமையையும் சேர்ந்து அவளது நடையை தளர்த்தின. காலி சிறையில் இருக்கும் கணவனை நினைக்கிறாள். தேக்க மறைத்த போல இருந்த மனுஷன் இன்று வேலி குச்சியை போல. அந்த சாம குளிரிலும் கண்களில் சுரந்த கொதிநீர் கன்னத்தில் வழிந்தது. மகனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டு நடந்தாள். இந்த முறை அவரை தொட்டு பேச வேணும். அவரது பரட்டை தலையை வருடி விட வேண்டும். சில சிறைக்கூடுகளில் கம்பிகளுக்கு வெளியே இருந்துதான் பேச வேண்டும். எல்லா கைதிகளும் உறவுகளும் சத்தமிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த இரைச்சலுக்கு மத்தியில்தான் நாங்களும் சத்தமிட்டு பேச வேண்டும். அங்கே உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடியாது. சிறைச்சாலை கார்டு மனுஷன் நல்லவர். அவருக்கு 1000ஆவது கொடுத்தால் கொஞ்சம் ஆதரவாக இருப்பார். நினைவுகளை நிறுத்தி கொண்டு மரகதம் வேகமாக எட்டு வைத்தார். அவளது ஆத்திரம் நிறைந்த ஆசைகள் மீண்டும் கொதிநீரை வடித்தன. அம்மா, கெதிய நடங்க. மகன் அவளை காலியிலிருந்து ஊர் பாதைக்கு மீட்டெடுத்தான். தகப்பனைப் போல வளர்ந்துட்டான். பொத்தி பொத்தி வளர்த்து வாரன். பிள்ளைகளுக்கு ஏதும் ஆபத்து நடந்து விடக்கூடாது பிள்ளையாரப்பா. அவள் சில நேரம் கெட்டதையே நினைத்து மிரளுவாள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. இளவட்டங்கள் என்றால் விசாரணை கண்டு ஆமிக்காரன்கள் இழுத்து கொண்டு போவான்கள். அதோடு சரி. நிரந்தரமற்ற உடலும் உயிரும். எல்லா நேரமும் மனித உயிரை மனிதர் பதிக்கும் காலம். சீருடைக்காரன்கள் வருவதாக நினைத்து மிரட்சி. அவன்கள்தான் விதியை தீர்மானிக்கிறவன்கள். வீட்டில் குமரி பிள்ளை நெருப்பை மடியில் கட்டி கொண்டிருக்கும் நிலைமை. மனசஞ்சலம் பலதையும் போட்டு குடைந்து கொண்டிருந்தது. அவள் மகனோடு ஈடு கொடுத்து நடக்க பிரயாசப்படுகிறாள். பஸ் நிலையத்துக்கு வந்து விட்டார்கள். கொழும்பு பஸ் கிடைத்தது. கெதியா போ மகன், அக்கா தனியா இருப்பா. சரி, கவனமா போங்க. சாமான் பத்திரம். மகன் திரும்புகிறான். சிறைச்சாலையின் சுவரில் கொட்டை எழுத்தில் 3 மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும் வாசகமே அவளது மனக்கண் முன் வந்து சிமிட்டிக் கொண்டிருந்தது. ஏளனமாக சிரித்து கொண்டாள். சிறை கைதிகளும் மனிதர்களே. இந்த வாசகத்தின் பின்புறத்தில் எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெருமூச்சு விட்டவளாய் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாள். காலை கருக்கள் லேசாக வெளுத்து கொண்டிருந்தது. அவளது கொந்தளிக்கும் மனம் ஓடும் பஸ்ஸை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஓமந்தை சோதனை சாவடியை கடந்து விட்டால் பஸ் வண்டி காற்றாய் பறக்கும். தூசி பறக்காத குளிர்காற்று இன்னும் கொஞ்ச தூரம் வரை சுகமாக வீசிக்கொண்டிருக்கும். மனம் ஒருபோதும் அவளுக்கு இப்படி மகிழ்ச்சியை கொடுத்திருக்கவில்லை. தெய்வம் திருப்பி கொடுத்த திரவியமாக கணவனை நினைக்கிறாள். உயிரையும் உடலையும் தவிர எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் அவள் கணவன் தயாபரனை கண்டுபிடித்ததில் 7 உலகங்களுக்கும் சென்று திரும்பிய சாதனையில் இருக்கிறாள். 15 வருடங்களாக கணவனை இழந்திருந்த அவள் தாலியை கலற்றவில்லை.
அவன் இறந்திருப்பான் என்ற எண்ணத்தை கூட மனதுக்குள் வரவிடவில்லை. எத்தனையோ பெண்கள் கணவன்மார் இறந்தும் இன்னும் நம்பிக்கையோடு சுமங்கலியாக தாலியுடன் வாழ்வதை அவள் அறிவாள். அவளது தவம் வீண் போகவில்லை. யுத்தத்தை காரணம் காட்டி வெளிநாடுகளுக்கு அகதிகளாக ஓடிப்போகும் சமூக துரோகிகளில் ஒருவன் தன்னை போராளியாக காட்டி துப்பாக்கியை நீட்டி ஒரு நாள் தன் தாலி கொடியை பறித்து கொண்டு ஓடிய ஞாபகத்தை நினைத்தார். அந்த நாளிலிருந்து இன்று வரை மஞ்சள் துண்டை கயிற்றில் கட்டிக்கொண்டு பண்பாடு சிதறாமல் வாழ்ந்து வருகிறாள். பஸ் வண்டி செப்பனிடப்பட்ட A9 பாதையில் நீரை கிழித்தோடும் வள்ளத்தைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு வேகமாக வவுனியாவை கடந்து மதவாச்சி பஸ் நிலையத்துக்கு வந்திருப்பதை அறிந்து அவள் வியந்து போனாள். கொழும்பை நோக்கி பஸ் வண்டி பறந்து கொண்டிருந்த போது அவளது மனம் வண்டிக்கு முன்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தது. கணவனை பார்ப்பதற்கு செல்லும் மரகதம் அகம் மலர முகம் மலர ஜன்னல் வழியே ஊர்களை ரசித்து கொண்டு சென்றாள். திடீரென கணவன் தயாபரனின் 2 காதுகளைப் பற்றி நினைவு வந்ததும் பாம்பை மிதித்தவளாய் திடுக்கிட்டாள். முதல் முறையாக கணவனை சிறைச்சாலையில் சந்தித்த போது அவர் சிரித்து கொண்டு தனது காதுகளை காட்டினான். அவை கொடூரமாக பீத்தெடுக்கப்பட்டிருந்தன. காதுகள் அமைந்திருந்த இடத்தில் எலி பொந்துகளைப் போல 2 துவாரங்கள் மூலியாக அசூசையாக தெரிந்தன. அவளது கண்கள் கொதித்து திரண்ட ஈய உருண்டைகளாக கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தன. அவனை தொட்டு காதுகளை வருட முடியாது. சட்டம் இருவருக்கும் இடையில் கொலைக்கருவியோடு நின்று கொண்டிருக்கிறது. சிறைச்சாலைக்குள் நடக்கின்ற சித்திரவதைகள் எல்லாம் துயரம் தோய்ந்த கதையாக கணவன் எழுதி கொடுத்த கடதாசிகளுக்கு 1000 ரூபாய் காவலருக்கு கொடுத்திருந்தார். அவளும் கணவன் தயாபரனும் சிங்களம் நன்றாக பேசுவார்கள். அவர்கள் களுத்துறை மத்துகம ரப்பர் தோட்டத்தில் சிங்கள தொழிலாளர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். அந்த மொழி அறிவே காவலர்களின் நெருக்கமான உறவை வளர்த்திருந்தது. ஒரு நாட்டில் மொழி தொடர்பாடல் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமே மரகதம் உணர்ந்திருந்தார். தயாபரனை இந்த பயணத்தோடு 4வது முறையாக பார்க்கப் போகிறார். 15 வருடங்கள் சூனியமான வாழ்க்கை இருட்டில் தடுமாறி கிடந்தவளுக்கு உலகம் இவ்வளவு வெளிச்சமானதா என்பதை சமீபத்திய 2-3 மாதங்களில்தான் அறிந்திருந்தார். கைது எவ்வளவு பயங்கரமானது, அதைவிட காணாமற் போதல் எவ்வளவு பயங்கரமானது. ஆனால் கண்முன்னே நடக்கும் கொலைகளும் மரணங்களும் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. மரகதமும் தயாபரனும் மத்துகம தமிழ் பாடசாலையில் ஆசிரியர்களாக தொழில் புரிந்தவர்கள். இருவரும் பரந்த வாசிப்பறிவு மிக்கவர்கள். உலக விவகாரங்களை கரைத்து குடித்தவர்கள். அவன் போராளியாகவும் அல்ல, அரசியல் ஈடுபாட்டாளனும் அல்ல, சமூக விமர்சனங்களை முன்வைக்கின்றவன். கொஞ்சம் அதிகமாக பேசும் பழக்கம் கொண்டவன். சைக்கிள் பேட்ச் போன காரணத்தால் அதை தள்ளி கொண்டு வரும் வழியில் எதிரே கண்ட நண்பருடன் ஆசையாக நின்று கதைத்து கொண்டிருந்தான். அவனையும் கதை கேட்டு ரசித்து கொண்டிருந்த நண்பர்களையும் இராணுவ வண்டி அள்ளி போட்டு கொண்டு ஓடியது. அன்று காணாமற் போனவன்தான் 15 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு கிரகத்திலிருந்து வந்தவனாய் புது மனிதர்களை கண்டபோது முழித்து கொண்டிருந்தான். அதுவும் மரகதத்தை கண்ட பொழுது பூர்வ ஜென்மம் ஞாபகங்களா என்ற குழம்பி போய் நின்றான். மரகதம் 3வது முறையாக அவனை கண்டு பேசி அவன் ருசித்து சாப்பிட்ட சமையல் வகைகளை கொண்டு வந்து கொடுத்து பிள்ளைகள் பெயர்களை கூறி சுய நினைவுக்கு திருப்பியிருந்தார். அவன் இப்போது முழுமையாக மனத்தெளிவு பெற்றிருக்கிறான். 3வது முறையாக மரகதத்தை சந்தித்தவன் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனது மனதுக்குள் அது உருண்டு திரண்டு கொண்டிருக்கும் ஓர் ஏக்கமான ஆசையாகும். பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டுவியா? அந்த ஆசையை அவன் முன்வைக்கும் போதெல்லாம் மரகதம் பயந்தாள். பிள்ளைகள் 2ம் வளர்ந்து விட்டவர்கள். மனம் மிகவும் ரகசியமாக அவளது காதுக்குள் சொல்வதாய் பக்கத்து கோட்டில் மாமியின் வார்த்தையை நினைத்தார். கவனமடி, ஆமிக்காரன் கண்களுக்கு உண்ட பிள்ளைகள் 2ம் புலிகள் தான் அடி. அதுகளையும் காணாமல் அடிச்சு தெருவில் நிற்க போறியே. வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் பொறுங்க, பிள்ளைகளை வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். இங்கேயெல்லாம் கூட்டி கொண்டு வரக்கூடாது, வரவும் வேண்டாம், ஆபத்து பிடரியில் இருக்கு என்பாள். பிள்ளைகளுக்கு தகப்பனை பார்க்க ஆசை, தகப்பனுக்கு பிள்ளைகளை பார்க்க ஆசை. இவை 2மே இன்றைய சூழலில் முடியாத காரியம், கூடாத காரியமும் ஆகும் என்பது அவளை பொறுத்தளவில் சரியானதாகும். படத்தையாவது கொண்டு வந்து காட்டுவியா? அவனது குரல் தாழ்ந்து பணிந்தது. அடுத்த முறை வரும்போது கட்டாயம் கொண்டு வரேன்.
அவன் மனமும் முகமும் மலர்ந்த சிரித்த அழகில் அவள் மயங்கி போனாள். உள்ளே இறுகி கிடக்கும் கொள்ளை ஆசைகள் குமிழியிட்டன. தயாபரனிடம் சொல்லிவிட்டு அன்பாக பழகும் சிறைக்காவல் ஐயாவுக்கு இம்முறை 1500 கொடுத்து விட்டு வந்தாள். அந்த ஐயா மற்றைய காவலர்களை விட கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு கைதிகளிடம் பழகுவாராம். தம்புளையில் பஸ் நின்றதும் நினைவுகளும் நின்றன. அவள் இறங்கவில்லை. கொண்டு வந்திருந்த 2 வடைகளை சாப்பிட்டு தேசிக்காய் தண்ணீரை குடித்தாள். மனம் அவளை அவசரப்படுத்தி கொண்டிருந்தது. கால்கள் துருதுருத்து கொண்டிருந்தன. சீட்டுக்கு அடியில் இருக்கும் கொழும்பு வீட்டு சாமான்களை கால்களால் உரசி பார்த்து கொண்டாள். இன்றைய இரவு சாப்பாட்டுக்கும் காலை சாப்பாட்டுக்கும் சேர்த்துதான் காசு எடுப்பாங்க. காலிக்கு போய் வந்து அன்றைக்கே வவுனியா பஸ் பிடிக்க இயலாது. மறுநாள் விடிய கால பஸ் தான் வசதி. 2 நாள் செலவு காசு இருக்கு. வெள்ளவத்தை ஜனங்கள் எப்படி உழைக்கிறார்கள்? யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருகின்ற ஊர்ச்சனங்களுக்கு கொழும்பு பரிச்சயம் கிடையாது. சொந்த காரியங்களுக்காக கொழும்பு வருகின்றவர்கள் எல்லோரும் வியாபாரிகள் அல்லவே. யுத்தம் முடிந்து தொலைந்தாலும் இன்று வரை போலீஸ் ஸ்டேஷன் சிறைச்சாலைகளுக்கு வந்து போகிறவர்களும் உறவுகளை பார்க்கவும் பிடுங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கும் கருப்பு கோட்டுக்காரர்களுக்கு அள்ளி குட்டவும் பயங்காட்டி கொண்டிருக்கும் போலீஸ் விசாரணைகளுக்கும் அலைந்து திரியும் கூட்டத்தினர்தான் இன்று கொழும்புக்கு வருகின்றனர். வெள்ளத்தை வடக்கு தமிழருக்கு தாய் நாடு மாதிரி. வந்து தங்கி போவதில் பயத்துக்கப்பாலான மன ஆறுதல். இந்த நைந்து போன சனங்களிடம் 1 நாள் கூலி, 1 வார கூலி, மாச கூலி என்றும், இடியப்பம் பிட்டுக்கு வேறு கூலி என்றும், டொய்லெட் தண்ணி லைட் வெளிச்சத்துக்கு என்று மறைமுகமான வரிகளையும் சேர்த்து பணம் உழைக்கும் பாரதி கண்ட சொந்த சகோதரர்களை மரகதம் போன்றவர்கள் எந்த குறையும் நினைப்பதில்லை. இவர்களை விட்டால் காணாமல் போக வேண்டியதுதான் என்ற ஆபத்து பிடரியின் பின்னால் நிற்பதை உணர்ந்து கொள்வார்கள். மரகதத்தின் அதிவேக மன ஓட்டத்துக்கு ஈடு கொடுப்பது போல பஸ் அனுராதபுரத்தை வந்தடைந்தது. அவர் பிள்ளைகள் இருவரின் படங்களை பார்த்து ஆனந்த கூத்தாடுவார் என்று மனதுக்குள் சிரித்து கொண்டார். தயாபரனை நினைக்கும் போதெல்லாம் அவனது மூலிக்காதுகள் முன் வருகின்றன. சிறைச்சாலை கொடுமைகள் பற்றி, சித்திரவதைகள் பற்றி பத்திரிகைகள் சஞ்சிகைகளெல்லாம் வாசித்திருக்கிறாள். போதா குறைக்கு மகனும் மகளும் நண்பர்கள் வீட்டு கணினிகளில் இணையதளங்களில் கண்ட காட்சிகள், வாசித்த செய்திகள் எல்லாவற்றையும் தாயிடம் சொல்லி பகிர்ந்து கொள்வார்கள். கேட்டறிந்த செய்திகளெல்லாம் மனதை எவ்வாறு துயரப்படுத்துகின்றன. உலக செய்திகள் எல்லாம் இப்போது உள்நாட்டு செய்திகளைப் போல் ஆகிவிட்டன. மரகதம் தனது பிள்ளைகள் கொண்டு வரும் உலக செய்திகளை, குறிப்பாக கைதிகளை பற்றிய செய்திகளை சிறிது காலங்களாக காது கொடுத்து கேட்க பயப்படுகிறாள். கணவனை கண்டுபிடித்த பிறகு, அவன் மறுஜென்மத்தை அடைந்துவிட்ட பிறகு இவ்வாறான துயர கதைகளை அவள் கேட்க விரும்புவதில்லை. இருந்தாலும் அவளது மனம் அவ்வாறான செய்திகளை அசை போட்டு கொண்டே இருக்கும். மனித மனதுக்குள் இன்பமான நினைவுகளை விட துன்பமான நினைவுகளே முன்வந்து துயரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. கணவன் காணாமல் போன காலத்தில் அவள் இந்த நாட்டில் உள்ள முக்கியமான சிறைச்சாலைகளுக்கெல்லாம் சென்று கணவனின் ஊரைச் சொல்லி, பெயரைச் சொல்லி, படத்தை காட்டி தேடி பார்த்தார். அனுராதபுரம், பொலன்னருவ, காலி, களுத்துறை, மகர, வெலிக்கடை, கண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு என்ற எல்லா சிறை கட்டிடங்களெல்லாம் அவள் பாதங்கள் படாத இடமே இல்லை எனலாம். கணவன் இருக்கிறான் என்று மாதா மாதம் பூகம்பரை சிறைச்சாலைக்கு வந்து காக்கி சட்டைகளின் கால்களில் விழுந்து கண்ணீர் வடிப்பாள். சிறை காவலர்கள் அவளை கேலி செய்து அனுப்புவார்கள். அந்த சிறைச்சாலை சில மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. இப்போது பல்லேக்கலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. கண்டியிலிருந்து பஸ் பிடிக்க வேண்டும். மிகவும் சுமை நிறைந்த நினைவுகள் அவளை முட்டி மோதி களைப்படைய செய்திருந்தன. சுயநினைவு திரும்பியவள் போல் ஜன்னல் வழியாக அந்த பெரிய நகரத்தை பார்த்தார். அது புத்தளம். இன்னும் 2-2.5 மணித்தியாலங்களுக்குள் கொழும்பை அடைந்து விடலாம். கண்டி சிறைச்சாலைக்கு போய் கண்ணீர் வடித்த மரகதம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் வந்து விம்மி அழுத தேம்பல் இன்னும் நிற்கவில்லை. வெலிக்கடை சிறைச்சாலையை மெகசின் சிறைச்சாலை என்றும் சொல்லுவார்கள். கருப்பு ஜூலையில் இங்கே தமிழ் கைதிகள் எல்லோரும் கொல்லப்பட்ட ஞாபகம் மரகதத்தின் நெஞ்சை இடித்தது. இங்கே 8 வருஷங்கள் முதல் 20 வருஷங்கள் வரை வழக்கு தொடராமல் வாடி நிற்கும் தமிழ் கைதிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள்.
ஜனாதிபதியின் காணாமற் போனோரை கண்டறியும் புதிய ஆணைக்குழுவின் தலைவர் இவர்களை விசாரித்து வாக்குமூலம் பெற இருப்பதை செய்தி பத்திரிகையில் வாசித்த மரகதம் மகிழ்ச்சியடைந்தார். உயிருக்காக போராடும் நோயில் விழுந்த கைதிகளின் மேல் கூட அக்கறை கொள்ளாத சிறை ஊழியர்களைப் பற்றியும் மனநோய்களினால் மரணம் அடையும் சிறை கைதிகளை பற்றியும் மரகதம் செய்திகள் மூலம் அறிந்திருந்தார். மரகதம் கணவனை தேடி வந்திருந்த போது சிறைச்சாலை ஆயுள் கைதி ஒருவருக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்ததாம். 24 வயதில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒருவருக்கு 38 வயதில் கல்யாணம் கைகூடியது. அவனது காதலி சிறைச்சாலைக்கு வந்து தாலி கட்டி கொண்டார். உறவினர்களும் சிறை அதிகாரிகளும் வழக்குரைஞர்களும் கூடியிருக்க இந்து சம்பிரதாயப்படி மாலைகள் மாற்றி தாலி கட்டி திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்ததும் மணமக்கள் இருவரும் தனித்து பேசுவதற்கு சிறைச்சாலை சட்டம் அனுமதிக்கவில்லை. அவர்கள் மனம் முடித்த மறு நேரமே தங்கள் பார்வைகளை மட்டும் பரிமாறிக்கொண்டு பிரிந்த காட்சி கூடியிருந்த மனித மனங்களை உலுக்கியது. அந்த ஆயுள் கைது இளைஞன் தனது மணமகன் உடையை கலைந்து மீண்டும் சிறைச்சாலை உடையோடு இருட்டறையை நோக்கி நடந்தான். அவன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவன். ஊர் நுவரேலியா. ஒரு தோட்டத்தில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தபோது தோட்ட நிர்வாகியின் பங்களாவுக்கு போகும் தண்ணீர் தாங்கியை உடைத்தான் என்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஆயுள் கைதியாக தீர்ப்பு வழங்கியிருந்ததா. அச்சட்டம் கொடிகட்டி பறந்த காலத்தில் அதை நினைத்ததெல்லாம் நடந்தன. பயங்கரவாத தடுப்புச் சட்ட புத்தகமும் அவசரகால சட்ட புத்தகமும் தமிழ்ச் சனங்களை எப்படியெல்லாம் தாக்கி அளிக்கின்றன, அவர்களின் தலைவிதிகளை எப்படியெல்லாம் நிர்ணயிக்கின்றன என்பதையெல்லாம் மரகதம் ஆசிரியை அறிந்து வைத்திருந்தார். கல்யாண கதையின் துயரத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரகதத்திடம் தயாபரன் இந்த சிறையில் இல்லை, காலிக்கு போய் பாருங்கள் என்று அவளை காவலர்கள் அகற்றினார்கள். மரகதத்தின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த நினைவு படங்கள் திடீரென நின்றன. அவள் புறக்கோட்டை பஸ் நிலையத்துக்கு வந்திருப்பதை அறிந்தாள். பாரமான பிரயாண பையை அவளால் தூக்க முடியவில்லை. ஆட்டோவிலும் ஸ்டேஷன் வரை செல்வதற்கு பயமாக இருந்தது. தலையில் சுமந்து கொண்டு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னாலேயே வந்து விட்டாள். ஒரு பட்டதாரி, படிப்பறிந்த ஆசிரியை, உலக விவகாரங்கள் தெரிந்த அறிவுள்ள பெண் தலையில் மூட்டையை சுமந்து கொண்டு தெருவில் நடந்து வருவதை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. ஊழி காலத்திலும் உயிருடன் இருக்கும் அவளுக்கு மறுஜென்மமாக கிடைத்திருக்கும் கணவனும் பொத்தி பொத்தி வளர்க்கும் பிள்ளைகளுமே இந்த உலகமாக இருந்தது. வேர்வை வடிய வடிய சுமந்து கொண்டு வந்த மூட்டையை இறக்கி வைத்தாள். மொரட்டுவ அங்குலானம் போன்ற பஸ் வண்டிகள் வரும் என்பதில் நினைவில் வைத்திருந்தார். மொரட்டுவ பஸ்ஸில் ஏறினாள். வெள்ளவத்தையில் இறங்கி வந்து சேர வேண்டிய வீட்டு வாசலில் நின்றாள். மேலும் கீழும் அன்னார்ந்து பார்த்தாள். அக்கம் பக்கம் எல்லாமே வானத்தை முட்டும் மாடிகள். வன்சையில் வந்தால் தமிழ் வீடுகளுக்கு நெருப்பு வைக்க முடியாது. மனதிற்கு ஒரு திருப்தி அவளுக்கு. யாழ்ப்பாண உணவுப் பொருட்கள் வீட்டுக்காரர்களின் முகத்தில் புன்னகையை பூக்க வைத்தன. பயண களைப்பு, குளிச்சு போட்டு சாப்பிட்டு வந்து குந்து புள்ள, விடிய நேரத்தோட காலிக்கு போக வேண்டாமே? வீட்டு பெரியம்மாள் ஆதரவாக கதைத்தாள். விடிய 3 மணிக்கே செல்போனில் அலாரம் வைத்திருந்தார். அலாரத்தை எதிர்பார்க்காமல் விடிய விடிய விழித்து கொண்டிருந்த மரகதம் நேரத்தோடு எழும்பி தயாராகவிருந்தார். அந்த நேரத்திலேயே கணவன் தயாபரனுக்காக கொண்டு வந்திருந்த முழுதும் கனியாத மாம்பழங்களின் தோலை சீவி கொட்டை நீக்கி துண்டுகளாக நறுக்கி ஷாப்பிங் உரையில் முடித்து கொண்டார். வெள்ளவத்தைக்கு வந்தவுடனேயே பாம்பே ஸ்வீட் கடையில் எல்லா வகை இனிப்புகளிலும் 100 கிராம் வாங்கி வைத்திருந்தார். அவன் விரும்பி சாப்பிடும் பாசிப்பயிறு கெட்டி உருண்டையும் கொண்டு வந்திருந்தார். 3 நாட்களுக்கு முன்பு அவளும் பிள்ளைகளும் சேர்ந்து பிடித்து கொண்ட கலர் படத்தை ரவிக்கைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டார். பிள்ளைகளோட என்னையும் பார்க்கும்போது அவர் மனதுக்குள்ள என்னவெல்லாமோ ஓடும். அந்த அவசர சூழலிலும் அவள் உதடுகளுக்குள் புன்னகை இளையோடியது. காலை கற்களிலேயே காலி வீதிக்கு வந்து விட்டாள். வீட்டுக்கார பையன் முன்னால் வந்து காலி பஸ்ஸிலேயே ஏற்றிவிட்டார். கடலோர பயணம். காலி நகரம் வரை கடல் காற்று சுகமாக வீசியது. பயணம் செய்த களைப்பே இல்லாமல் பஸ்ஸை விட்டு இறங்கினாள். அவளுக்கு சிறைச்சாலை இருக்கும் இடம் தெரியும். சிறைச்சாலைக்கு போகும் பஸ்ஸில் ஏறினாள். சிறைச்சாலை. கைதிகளின் உறவுகள் காத்திருந்தார்கள். வழமையான சோதனை, சிறைச்சாலை மணிச்சத்தம், சலசலப்புடன் கூட்டங்கள் பொட்டலங்குடன் நகர்ந்தன. மரகதம்
கணவன் தயாபரன் அடைக்கப்பட்டிருக்கும் முகாமை நோக்கி வேகமாக நடந்தாள். அவளது நல்ல நேரம். இன்றைக்கும் அந்த சிறை காவலர் ஐயா கடமையில் இருந்தார். அவருக்கு குட் மார்னிங் சார் என்று கூறிவிட்டு அருகில் போய் நின்றார். என்றும் போல அவளுக்கு அறிமுகமான அந்த காவலர் இன்று அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை, சிரிக்கவும் இல்லை. அவர் ரொம்பவும் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொண்டிருந்தார். சார், பொட்டாக் இண்டனாங்கி, கொஞ்சம் இருங்க தங்கச்சி என்று இன்னொரு பக்கம் வேகமாக சென்று கொண்டிருந்தார். ஒரு கட்டிட மறைவில் தயக்கமாக நின்று கொண்டிருந்தார். அவர் எப்படி அந்த அபலையிடம் நேற்று நடந்த சம்பவத்தை சொல்ல முடியும்? அதையும் மனதுக்குள் போட்டு குமைந்து கொண்டிருந்தார். அனே பௌ, சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் தமிழ் கைதிகள் எல்லாம் மிதிப்பட்டு சாகும் பூச்சிகள் மாதிரி. கைதிகளுக்கிடையே நேற்றிரவு இன மோதல் கடுமையாக நடந்தது. திட்டமிடப்பட்ட செயலோ தெரியவில்லை. அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அங்கு நீண்டகால அனுபவம் கொண்டவர். அன்றைய கை கலப்பில் படுகாயமடைந்த தமிழ் கைதிகளுள் தயாபரன் மட்டும் உயிரிழந்திருந்தான்.